ஸ்டோரி ஆஃப் சாண்டா கிளாஸ். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ பேரு சோஃபியா. அவளோட வீட்டு மாடியில அவ ரூம்ல விண்டோ ஓரமா பனி கொட்டுறத பார்த்துக்கிட்டே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. விண்டோஸ் வழியா பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லா எல்லார் வீட்லேயும் நிறைய லைட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சோஃபியாக்கும் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அவள் அவங்க அம்மா கிட்ட போறா. அம்மா, நம்மளும் நம்ம வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் வாங்கம்மா. எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட்ஸு, ஸ்டார்லாம் வாங்கிட்டாங்கம்மா. சரிம்மா, அப்பா வரும்போது வாங்கிட்டு வர சொல்கிறேன். நீ போய் தூங்கு, சரியா? அப்படியா? சரிம்மா, அப்ப நான் போய் தூங்குறேன். அப்பா வரும்போது மறக்காம வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. சோஃபியா நிம்மதியா அவ ரூம்ல போய் தூங்க போயிட்டா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சாண்டா கிளாஸ் வராரு. ஹலோ சோஃபியா. என்ன என் பேரை கரெக்டா சொல்றீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா, நீங்க யாரு? என்னோட பேரு தான் செயின்ட் நிக்கோலஸ். எல்லாரும் என்ன அன்பா சாண்டா கிளாஸ்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்குலாம் என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நிஜமாவா? அப்போ எனக்கு எங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ, டெக்கரேட்டிவ் ஸ்டார்ஸ், லைட்டு, நிறைய கிஃப்ட் இதெல்லாம் வேணும். தர முடியுமா உங்களால? ஓ, இதான் உனக்கு வேணுமா? சோஃபியாக்கு இல்லாததா? கண்டிப்பா நீ கேட்ட எல்லாத்தையும் நான் தரேன். கனவுல இருந்து எழுந்த சோஃபியா கண்ணை கசக்கிட்டு அவங்க வீட்டு ஹாலுக்கு ஓடுறா. போய் பார்த்தா அவ சாண்டா கிளாஸ் கிட்ட கேட்ட எல்லாத்தையுமே அவங்க ஹால்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த சோஃபியாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அதே சந்தோஷத்தோட அவங்க அம்மாவை தேடி ஓடுறா. மா, சாண்டா கிளாஸ் வந்தாரா? அவரை நீங்களும் பாத்தீங்களா? அவர் கொடுத்த எல்லா கிஃப்டும் ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. ஆமா செல்லம், எல்லா கிஃப்ட்டும் சாண்டா கிளாஸ் தான் வந்து கொடுத்துட்டு போனாரு. இப்ப அவர் எங்கம்மா? ஏன் எனக்காக வெயிட் பண்ணாம சீக்கிரமா போயிட்டாரு? சாண்டா கிளாஸ் யாருன்னா, நம்ம சர்ச்சில் ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஹெட்டு அவர் தான். அவரோட ஆசை என்னன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒன்றா மாதிரியே இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அவங்க விரும்புகிற கிஃப்ட்ஸை, சாக்லேட்ஸ் கொடுக்கறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒன்றா மாதிரியே இருக்கிற சின்ன பசங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போய் இந்த கிஃப்ட்டு, சாக்லேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க போயிருப்பாரு. சரியா? நீ போய் விளையாடு சோஃபியா. இதை கேட்ட சோஃபியா ரொம்ப சந்தோஷமா அவ கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போயிட்டா. சோஃபியா மாதிரி நீங்களும் உங்க கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ.